நேற்று தாவேக அரசினுடைய நம்ம நிதி அமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் நிதி நிலைமை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டு கடைசியாக வரும்போது பேட்டி கேட்கும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நல்லா ஆங்கிலம் பேசுகிறாரு. தமிழ் தான் அவருக்கு பேச வராது, ஆனால் நல்லா ஆங்கிலம் பேசுகிறார். மேன் மேடு டெசாசிட்டா, ஏதோ டெசாசிட்டா அம்பாசிட்டரா, மேன் மேடு டெசாசிஸ்டர் அப்படின்னா, அதாவது மனித தவறால் உருவானதான் இது. இந்த நிதி சுமை இருக்குல்ல, இது மனித தவறால் உருவானதான். பாருங்கள், ஆட்சி அமைச்சு 30 நாளில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. இவங்கள்லாம் ஜிடி நாயுடு கூட நிற்க முடியாது. மனித தவறால் இந்த நிதி சுமை ஏற்பட்டுருச்சு. மேன் மேடு டிசார்டர். எப்போ சார் கண்டுபிடிச்சிங்க இதை? இல்லை உங்களுக்கு, அதாவது நீங்களாக கண்டுபிடிச்சிங்களா, இல்லை கூட இருக்கிற அதிகாரிகளாம் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றும் புரியலையே. ஏன்னா நமக்கு இவ்வளோ அறிவு இருக்காதே, அதான சிக்கல். நம்ம வீடு புகுந்து அடியாட்களை கூட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அடித்து துவைச்சி ரவுடிசம் பண்ணுறாளாச்சே. நமக்கு இந்த மேன் டிசார்டர்லாம் தெரியாதே. தனி மனித ஒருத்தர் செஞ்ச தவறால் இந்த நிதி சுமை ஏற்பட்டுச்சு. நீங்கள் தான் ரொம்ப தைரியக்காராச்சாங்க. நீங்கள் உங்கள் தலைவர் மயக்க பிடிச்சி அப்படியே கிழிச்சி எடுப்பார, அப்படி பிச்சு பிச்சு உதறுவார். ஸ்டாலின் சார், இன்னைக்கு நிதி மேலாளமை என்ன தெரியுமா சார் அப்படின்னு கத்துவார. நீங்களும் தைரியமாக சொல்ல வேண்டியதானே, மேன் மேட் டிசார்டர். அந்த மேன் யார்? தைரியமாக சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயமா? இல்லை பயமானு கேட்குறேன். ஒரு மனித தவறால் இந்த நிதி சுமை ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அந்த மனிதர் யார்? தைரியமாக சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லட்டா? எங்களுக்கு தைரியம் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். அவரை தான் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு தான். ஆனால் உண்மையிலங்க, தாவேக அரசு அதாவது அமைச்சு முதல்ல ஒரு அற்புதமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, வெள்ளை அறிக்கை. இது உண்மையிலே அவங்கள பாராட்டணும். இல்லைன்னா இது மக்களுக்கு இப்போ தெரியாதுல்ல. இந்த தவறை செய்த மனிதர் யார்? இந்த தவறை செய்த மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உண்மையிலே கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஏகப்பட்ட தவறுகள் நடந்தது. அந்த தவறால் தான் இவ்வளவு நிதி சுமை ஆயிருக்கு. என்னென்ன தவறு தெரியுமா? பட்டியல் போடுறேன், தவறெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு, இதை இந்த ஊரறிஞ்ச நூல் எதுக்குங்கிற கதையா இதை இப்போ சொல்லணும்ல. இவ்வளோ நிதிச்சுமை ஏற்பட்டிருக்க, இதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே. அவர் செய்த தவறுகளை பட்டியலிடும். பெண்களுக்கு இலவசம்னு சொன்னா கூட கோவப்படுறாங்க. பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் சுயமாக யாருடைய உதவி இன்றி, மாமியார்கிட்ட நம்ம காசு கொடுக்க பஸ்ஸுக்கு போகணும், அம்மா அப்பாக்கிட்ட காசு கொடு பஸ்ஸுக்கு போகணும், வீட்டுக்கார்ட்ட காசு கொடு பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்குற நிலைமையை மாற்றி அவங்க நினச்ச இடத்துக்கு பயணம் பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வர முடியும், காய்கறி வாங்கிட்டு வர முடியும், சுயமாக வியாபாரம் பண்ண முடியும். பஸ்ஸில் ஏறி உட்கார்றாங்கங்க. முன்னாடி நம்ம ஏமா எங்கே போனா காசை கொடுத்து விடு அப்படின்னு கண்டக்டர் சொல்லுவார். வாய்ப்பே இல்லை இப்போல்லாம்.
ஏறி உட்கார்ந்த உடனே எங்கே போகிற யாருமே கேட்க முடியாதுங்க. டிக்கெட்டை கழித்து கையில் கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்க எங்கே வேணாலும் போகட்டுங்க, டிக்கெட்டை கழித்து கையில் கொடுக்கணும். பெண்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சது மேன்மேட் டிசாஸ்டர் தான், தனி மனித தவறு தான். இப்போ இதனால் நிதிச்சுமை ஏற்படுத்தினா செய்யும். கரெக்டு தான், நம்ம நிதியமைச்சர் சொன்னது, மரிய வில்சன் சொன்னது கரெக்டு தான். அடுத்தால பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போங்க எந்த தலைவனு சொன்னது இல்லையா? அதாவது நான் பார்க்கல, நான் இருக்கிறேன். காமராஜர் சொல்லியிருக்கிறாரா? ஆனால் நான் காமராஜரை நான் பார்க்கல. நான் இருக்கிறேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, பிச்சை எடுத்தா நான் படிக்க வைக்கிறேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு காமராஜர் சொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கண்ணால் கண்ட ஒரு தலைவன், நான் கண்ணால் கண்டு பக்கத்தில் நின்று பார்த்து ரசித்த ஒரு தலைவன். நான் இருக்கிறேன் மாணவர்களே, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, படிங்க, பள்ளிக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க, நான் இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு போங்க, நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, நீங்கள் படித்தா மட்டும் போதும், மீதி அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்ன ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். காலையில் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பசியோடு வந்து இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு உணவு வேணும். ஆமாம், அந்த பிள்ளைங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைங்க சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வருது, பிள்ளைங்க சாப்பிடுது, வயிறார சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க. மேன்மேடு டிசாஸ்டர் இதெல்லாம் எல்லாம் வரும், அந்த லிஸ்ட்டில் வரும். நிதிச்சுமை ஏற்படுதில்ல, தனி மனிதர் ஒருத்தருடைய செயலால் இந்த நிதிச்சுமை அதிகமாயிருச்சுன்னு நம்ம ஜிடி நாயுடு, நம்ம அண்ணன் மரிய செல்வம் கண்டுபிடிச்சிருக்கார்ல, இது அந்த லிஸ்ட்டில் வரும், மேன்மேட் டிசாஸ்டரில் வரும். அப்போ பெண்களுக்கு இப்போ இலவச பயணம் கொடுத்தது தப்பு, அதுக்கு அடுத்தால இந்த பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்தது தப்பு. ஏன்னா நிதிச்சுமை ஆகுதுல்ல. மூணாவது, கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு, அம்மா நீ +2 முடிச்சுட்டு பீடி சுத்த போயிடாத, பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடாத, தீப்பெட்டிக்கு வேலை செய்ய போயிடாத, வயல் வேலை செய்ய போயிடாத, கொத்தனார் வேலை செய்ய போயிடாதம்மா. நாளைக்கு நல்லவன் வருவானோ கெட்டவன் வருவானோ குடிகாரன் வருவானோ, நாளைக்கு நல்லவன் வந்துட்டா அந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும், எவனாவது வந்துட்டான்னா கஷ்டமாக போயிடுமாம்மா, நீ உன் காலில் நிற்கணும், தயவு செய்து படிம்மா, நான் இருக்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், நீ படி, மாதம் உனக்கு 1000 ரூபா தரம்மா கொடுத்தார்ல. இதுதான் மேன்மேடு டிசார்டர். புரியுதா? மனித தவறால் ஏற்பட்ட செயல். நான் சொல்லலை, மாண்புமிகு மரிய செல்வம் சொல்கிறார். பொம்பளை பிள்ளைங்க மட்டும் படிச்சுட்டா போதுமா? ஆம்பளை பிள்ளைங்க கஞ்சா கிடைக்குது, ஆன்ஸு கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, பிள்ளைங்க கெட்டு போயிட்டான்னா அவன் படிக்கட்டும். +2 வரைக்கும் இப்படி தகப்பனார் குடிகாரனாக இருக்கிறானே, தாய் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுது, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு 1000 ரூபாய் கொடு, அவனும் கல்லூரிக்கு போகட்டும், அவனும் படிக்கட்டும், நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவனும் வரட்டும், மாணவர்களுக்கும் 1000 ரூபா கொடு. நான் இருக்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், நீ படி, நான் மாதம் 1000 ரூபா தரேன். அனுப்பிவிட்டாரா? இது மேன்மேடு டிசார்டரில் தான் வரும். 1000 ரூபா கொடுத்தா நிதிச்சுமையாகத்தானே செய்யுது. பெண்களுக்கு 1000 ரூபா, ஆம்பளை பிள்ளைகளுக்கு 1000 ரூபா. இதுதான் நம்ம மரிய வில்சன் சொல்கிறார், மேன்மேடு டிசார்டர். டெஸ்ஸா சிஸ்டரா? நமக்கு அது இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டுக்கு. நமக்கு நிதி தான் தெரியுது, அவருக்கு நீதி தெரியுது, நமக்கு நிதி தான் தெரியுது. என்ன செய்ய? சரி, இதோட முடிஞ்சு போச்சா? அதாவது ஆதி திராவிடர் பள்ளி, ஆதி திராவிட மாணவியர்கள் தங்கும் விடுதி, ஆதி திராவிடர் அத்தனை பள்ளிகளிலும் அத்தனை கல்லூரிகளிலும் எழுதி போட்டிருந்துச்சு. ஆனால்
இந்த சமூகத்தில் அதை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், ஹாஸ்டல்களில் அத்தனையும் ஆதி திராவிடர் என்ற பெயரை எடுத்து சமூக நீதி பள்ளி, சமூக நீதி ஹாஸ்டல், சமூக நீதி விடுதி அது எல்லாத்தையும் அழிச்சார். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அந்த பெயிண்ட் வச்சு அழிச்சார்லாம். அந்த செலவு மேன்மேட் டிசார்டர் தான் வரும். மரிய சொல்லுங்க சார், இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? உங்களுக்கு பார்க்க எங்கே நேரம் இருக்குது? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நேரம் இருக்காத. வெள்ளை சட்டை கையில் கருப்பு டோலாக்கு வேற. ஐயோ ஐயோ. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் 60 வயசு 65 வயசுக்கு மேலே வந்து வாங்க முடியாது. ஒன்று கடைக்காரருக்கு லாபம், இல்லைன்னா கொடுக்காம அங்கேயே வச்சு அடுத்த ட்ரிப்பு போட்டுக்கலாம். அந்த வயதானவர்கள், அந்த பெரியவர்கள், பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, அவன் பாட்டில் ஊரில் போட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சேலம், விழுப்புரம் போட்டுட்டு திருவண்ணாமலைன்னு போட்டு சென்னைக்கு பிழைப்ப தேடி வந்துடுவான். அந்த பெரியவங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு படாத பாடுபடணும். அந்த பெரியவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு கொடுத்தார் இல்லையா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவங்க வயிறார அந்த நமக்கு வேணால் சென்னையில் மாதிரி வாழ்கிற இடத்துல வந்து நமக்கு அந்த அரிசி வந்து வேறு மாதிரி தெரியும். இன்றைக்கும் போய் பாருங்கள், கிராமத்தில் அந்த அரிசி கிடச்சிச்சின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவான். அதைத்தான் சமைச்சு சாப்பிடுவான். அந்த பெரியவங்க அந்த பொருளை வாங்கிட்டு ஐயா நீ 100 ஆண்டு நல்லா இருக்குன்னு வாழ்த்துனாங்க. பற்றியா? செலவு ஆகத்தான் செய்யும். அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் அதை அந்த பெரியவங்களுக்கு ஊராக கொண்டு ரேஷனில் வேலை செய்கிற ஊழியர்கள் கொடுத்தாங்கல்ல. இந்த தவறை செய்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மேட் டிசார்டர். ஒரு தனி மனிதனுடைய செயலால் தமிழகத்தில் நிதிச்சுமை ஏற்பட்டு போச்சு. இந்த தவறெல்லாம் அவர் செஞ்சிருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதைத்தான் சொல்ல வர்றார் மரிய செல்வம். என்ன சொல்கிறது? இன்னைக்கு நிலைமை, நிதி நிலைமை என்னவா இருக்குது? தமிழ்நாடு முழுவதும் கிராமத்தில் இருக்கிற பள்ளிகள்லையும் குக்கிராமங்கள்லையும் ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் கிடந்த பயல்களெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த நாடே வியக்கிற வண்ணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி, வெளிநாடுகளில் அந்த பிள்ளைங்க விளையாண்டு ஆயிரக்கணக்கான மடல்களை, தங்க மடல்களை, வெள்ளி மடல்களை, செம்பு மடல்களை அடித்து கொண்டு வந்துச்சு இல்லையா? அத்தனை செலவையும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு தான் அனுப்பி விட்டார் வெளிநாட்டுக்கு. அவன் அங்கே போய் ஓடுறான், குதிச்சான், தாண்டினான், என்னெல்லாமோ பண்ணான், அத்தனை மெடல்களை எடுத்துகிட்டு வந்தான். தமிழ்நாடு உலகம் பூரா பேசப்பட்டுச்சு. என்னையா தமிழ்நாட்டில் யாரையா அங்கே முதலமைச்சர்? ஸ்டாலின் முதலமைச்சர். அப்பா, விளையாட்டுத்துறையை அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே அப்படின்னு இந்த உலகமே பாராட்டுச்சுல. மேன்மேட் டிசாஸ்டர் தான், தனி மனிதன் செய்த தவறு தான் இது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்த தவறில் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்களை உலகமே தெரிகிற விலைக்கு விளையாட வச்சது அவரோட தவறு தான். நிதி சுமை ஏற்படும். அவனை ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போகணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சத்தான சாப்பாடு கொடுக்கணும், ப்ரைஸ் அடித்தானா அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும், அவன் வாழ்கிறதுக்கு வீடு கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அப்போ இதெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டரில் தான் வரும். என்ன சார் நிதியமைச்சர் சார், தாவேக்கா நிதியமைச்சர் சார், இதெல்லாம் எல்லாம் தானே வரும். அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க. வேற நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இல்லை. ஐயோ ஐயோ. என்ன செய்ய? நீங்கள் சென்னைக்கு வந்துடுறீங்கன்னா பாருங்கள், பாரிஸு சின்ன சின்ன குறுகிய சந்துக்குள்ளே ஒரே ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு பேனர், நம்ம ஊரெல்லாம் அடிச்சுட்டு அந்த பேனர் கிழிச்சு போடுவோம்ல, அந்த பேனர் அப்படி கட்டியிருப்பான். அதுதான் அவன் வீடு.
அதுலேயே புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. நைட்டு ஒரு 3 மணி 4 மணி எந்திரிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி போயிடணும். போனால் தப்பிச்சுப்பாங்க. அதுலேயே குளிச்சுக்கணும், அதுலேயே தூங்கிக்கணும், அதுலேயே வாழ்ந்துக்கணும். இப்படி தெருவோரமாக வாழ்ந்த மனிதர்களை வானை முற்று அளவுக்கு பில்டிங் கட்டி அவங்கள எல்லார்த்தையும் அந்த பில்டிங்கில் கொண்டு உட்கார வச்சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவங்க அதாவது சும்மா சொல்லுவாங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க ஐயா, இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாதுயா அப்படின்னாங்க. செய்து காமித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது மேன்மேட் டிசாஸ்டரில் தான் வரும். ஏன்னா வீடு கட்டி தெருவில் கிடக்கிறவனை தூக்கி கொண்டு கோபுரத்தில் குடியிருக்க வச்சா அது என்ன வரும்? நிதிச்சுமை வரத்தான் செய்யும். எப்படி வராது? அப்போ இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்ச தவறு தான். நம்ம நிதியமைச்சர் சொல்கிறது கரெக்டு தான். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தமிழன் ஏற்கனவே அறிவாளி. இந்த அறிவாளிகளை மேலும் மிகப்பெரிய அறிவாளிகளாக ஆக்கி அவனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கி அவனை பெரிய பெரிய பதவிக்கு அவனை உட்கார வைக்கணும். அவனுக்கு வசதி உள்ளவன் எங்கேனாலும் புத்தகத்தை வாங்கி படிச்சிருவான். வசதியற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைங்களும் அவன் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும், அவன் படிக்கணும், அவனுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா விஷயங்களும் அவன் கற்றுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் நூலகங்களை திறந்து, நூலகம்னா சாதாரண நூலகமா? சாதாரண நூலகமா? அது என்னன்னே தெரியல. நீங்கள் இந்த சென்னை ஓஎம்ஆர் சைடில் வந்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனி இருக்கும், அப்படி அரசாங்க நூலகமா இது அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நூலகங்களை கட்டி அவ்வளவு புத்தகங்களை அங்கே அடுக்கி வச்சு படி படி, நீ பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, மேற்கொண்டு நீ கலெக்டர் ஆகணும், நீ அதிகாரி ஆகணும், நீ பெரிய உயரத்துக்கு போகணும், நான் இருக்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன் படி அப்படின்னு சொன்னார் இல்லையா? மேன்மேட் டிசார்டர் தான் அது. தனி மனிதன் செய்த செயலால் ஏற்பட்ட இழப்பு தான். பில்டிங் கட்டினது, புத்தகம் வாங்கினெல்லாம் செலவாகல, இப்போது நிதிச்சுமை ஆகி போச்சுல. இதுக்கு காரணம் யார்? இன்றைய நிதியமைச்சரின் பாஷையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தொல்காப்பியர் பூங்கா எங்கெல்லாம் இடம் இருக்குதோ, மக்கள் நிம்மதியாக இருக்கணும், வயசானவங்க வாக்கிங் போகணும், அதாவது தன் உடல் நலத்தை அவங்க பேணிக்கணும், அவங்களுக்கு இடம் வேணும். மக்கள் நெருக்கடியாக இருக்குது, இந்த நெருக்கடிக்கு இடையில மன நிம்மதி வேணும், அவங்க பார்க்குக்கு போகணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எத்தனையோ பார்க்குகளை ஓப்பன் பண்ணி பாதி பேருக்கு பிபி சுகர் குறைவதற்கு காரணமாக இருந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மேன்மேட் டிசாஸ்டர். தனி மனிதர் ஒருவர் செய்த தவறு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்த தவறு ஊர் பூரா தொல்காப்பியர் பார்க்கு போல பல பார்க்குகளை உருவாக்குனது. என்ன சார் மரிய வில்சன் சார், போங்க எல்லாம் பார்க்கையும் போய் பாருங்கள், கொஞ்சம் நடந்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். வீடு தேடி போய் அடித்து நொறுக்கலாம் மாட்டீங்க, கொஞ்சம் கோபம் குறையும் சார், நடந்து பாருங்கள். அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க, அதில் என்ன ஒரு மேன்மேட் டெசாஸ்டர்? தனி மனிதர் செய்த தவறா? மனித தவறு. இப்போ சொல்கிறோம்ல நாங்கள் என்னென்ன தவறு செஞ்சுருக்காருன்னு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் தவறு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறோம்ல, சொல்லுவோம், இன்னும் சொல்லுவோம். வயசான காலத்தில் பேன ஆள் இல்லாமல் கோச்சிக்கின்னு, ஏன்னா உங்களை மாதிரி கிடையாதுல்ல, கொஞ்சம் ரோசக்காரங்களாக இருப்பாங்க. அந்த ரோசக்காரங்கள்லாம் பைய எடுத்துக்கிட்டு என்னடா இப்படி மருமக சொல்லிட்டாலாம் மகன் சொல்லிட்டானேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுவாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டாங்கன்னா, இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆகுது. அதான் இந்த இருட்டு ஆனாலும் பேசுவோம் நாங்கள்.
அப்போது அவன் சென்னைக்கு வந்துடுவான். சென்னையில் அவன் அடைக்கலம் பெறுற ஒரே இடம் எதுன்னா மெரினா பீச், மெரினா கடற்கரை. வயசானவங்க போய் பாருங்கள், கையேந்தி நிற்பாங்க. 65 வயசு 70 வயசில் கூப்பிட்டு பேசி பாருங்களேன். என்னம்மா ஏன்ப்பா அங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, பிள்ளைங்க சரியில்லையா, நான் வந்துட்டேயா. மழை பெஞ்சா அவங்க எங்கே படுப்பாங்க? குளிர் அடித்தா எங்கே போய் தங்குவாங்க? இதை கூட ஒரு சிஎம் யோசிச்சிருக்காரு பாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசிச்சிருக்கிறாரு பாருங்க. அதை அவங்க தங்குறதுக்கு, அந்த பெரியவங்க தங்குறதுக்கு உடனடியாக அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்து, ஃபேன் போட்டு கொடுத்து, மழை பெய்தால் அந்த மக்களை காப்பாற்றணும். யார்? இந்த கோச்சுன்னு வந்தாங்களோ பெரியவங்க, அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி மெரினா கடற்கரையில் கிடந்த அத்தனை பெரியவங்களும் இன்றைக்கி அந்த ரூமில் படுத்துருக்குறாங்க. மேன்மேட் டிசாஸ்டர் தான் இது வரும். ஏன்? பில்டிங் கட்டி கொடுத்து, ஃபேன் போட்டு கொடுத்து, பெரியவங்களை காப்பாற்றினா நிதி சுமை ஏற்பட தான் செய்யும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்ச தப்பு இது. புரியுதா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுமே. அவங்களுக்கு கிரவுண்ட் இல்லையே, அவங்க விளையாடுறதுக்கு சரியான இடம் இல்லையே, காலில் போடுறதுக்கு ஷூ இல்லையே, ட்ரெஸ் இல்லையே, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லையே. கண்ணகி நகரில் பெரிய கிரவுண்டு போடு, பிள்ளைங்க விளையாடட்டும், பெண் பிள்ளைங்கள் மேலே வரட்டும். அந்த பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்து, அந்த பிள்ளைங்களுக்கு ஊக்க பரிசு கொடு. அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல்லையா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? யாரையா சொல்கிற நீ? தனி மனித தவறா, அந்த தவறால் ஏற்பட்டது தான் இந்த நிதிச்சுமையா. இப்போ நான் சொன்னல, இது கொஞ்சம்தான், ஒரு இன்னும் மிஞ்சும் ஒரு 10 திட்டம் சொல்லியிருப்பேன்னா. பிபி சுகரோட வீட்டில் இருக்கிற மக்களுக்கு வீடு தேடி அந்த பெரியவங்களுக்கு சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை. மலையில் இவ்வளோ நாள் வாழ்கிறேன், இங்கே மருத்துவமனையே கிடையாது அப்படின்னு சொன்ன மக்களுக்கு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரே மலை மேலே ஏறி 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்கள கண்டறிந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மேட் டெசாஸ்டர் செஞ்சுருக்கீங்களா? செய்ய முடியுமா? இந்த திட்டங்களில் செஞ்சால் நிதிச்சுமை வரத்தான் செய்யும். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிறது. மழை பெஞ்சா உடனே சென்னை மூழ்கி போகுது. வேளச்சேரி, மடிப்பாக்கம், துறைப்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி மூழ்கி போகுது. பாதாள சாக்கடை திட்டம் இந்த 75 ஆண்டு காலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. சென்னை முழுவதும் அவ்வளத்தையும் நோண்டி அத்தனை சாலைகள்லையும் பள்ளமாக ஏற்படுத்தி, ஏன்னா முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். இப்போது ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு 10 அடி அங்கே மேலே வச்சா அடுத்தால் அங்கே கீழே 9 அடி 8 அடி 7 அடி 5 அடி 6 அடி கொண்டு வந்தால் தான் தண்ணி அங்கேருந்துங்க ஓடி வரும். அவ்வளவு திட்டங்களை தீட்டி பாதாள சாக்கடை திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மேட் டெசாஸ்டர் தான், தனி மனிதர் செய்த தவறு தான். அதனால தான் இந்த நிதிச்சுமை ஏற்பட்டு போச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு தான். சொல்லுங்க. அப்போ இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து, இவ்வளவு திட்டம் கொண்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணாலும் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே தமிழகம் தான் பெஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு மத்திய அரசாங்கம் தான் அவார்டு கொடுத்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப சிறப்பாக நடத்துனது யார் அப்படின்னா திராவிட மாடல் அரசு தான். இன்னும் கரண்ட் வரலை, இருட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் உருவம் தெரியாட்டாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்த திட்டங்கள் மறையாது. இந்த வந்துருச்சு கரண்டுங்க, மறையாதுன்னு சொன்ன மறைய வந்துருச்சு.
கரண்ட்டு கட் பண்ணுறத வந்து இப்போ நம்ம ஏரியாவில் அப்படி இருந்தால் கூட நம்ம ஆளுக்கு யார் இது இப்போ கரண்ட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் திமுக காரணமான ஃபீஸை பிடுங்க வாய்ப்பு இல்லையே. எவ்வளவு கேவலமான மனிதர்கள், மேன்மேட் டிசாஸ்டர். நானும் பார்க்குறேன், என் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறீங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்றாங்க. எப்படிங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்த சாதனைகளை 5 நிமிஷத்தில் பேசுகிறதுக்கு நான் அடேங்க அப்பா அந்த உலகத்தில் திருவள்ளுவர் கூட்டு வந்தால் கூட முடியாதுங்க, முடியாது. அத்தனை சாதனைகளை செய்து தலைகீழாக இருந்த தமிழகத்தை தலை நிமிரச் செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வெள்ளை அறிக்கையா விடுறீங்க? வெள்ளை அறிக்கை அது வெற்று அறிக்கையா? வெள்ளை அறிக்கை கிடையாது, வெற்று அறிக்கை. நிதிச்சுமை இருக்குது. எப்போ நான் பிடிஆர் இருக்கும்போது தெளிவாக சொல்லிட்டாரு, இவ்வளோ நிதிச்சுமை இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு ஒரு வண்டி இவ்வளோக்கு ஓடனா 54 ரூபா 87 ரூபா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன புது கண்டுபிடிப்பு? மக்களுக்கு பேருந்து சேவை கொடுத்தா நட்டம் ஆகும், மக்களுக்கு மருந்து கொடுத்தா நட்டம் ஆகும், மக்களுக்கு சோறு போட்டால் நட்டம் ஆகும், சத்துணவு திட்டத்தில் நட்டம் ஆகும், அம்மா உணவகத்தில் சோறு கொடுக்கறது நட்டம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தான் ஆட்சிக்கு வந்தீங்களா? இவங்க நினச்சிருப்பாங்க போல். அதாவது இவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க ஏற்கனவே இவங்க ரொம்ப அறிவாளிங்க. என்ன நினச்சிருக்காங்கன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டையில் முதலமைச்சர் இருக்கிறார், அங்கே தான் அந்த ரூம் இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஆனோடனே நம்ம நேராக அந்த கோட்டைக்கு போவோம். அங்கே அதிகாரிங்க இருப்பாங்க, அதிகாரிங்கள்ட்ட சாவி இருக்கும். நேராக போனோம்னா அவங்க நம்ம கஜானா இருக்கிற அந்த ரூமில் கொண்டு விடுவாங்க. நம்ம அந்த சாவியை போட்டு ஒரு திருக்கி அப்படி திறந்தோம்னா உள்ள அப்படியே கோடி கோடியாக அப்படியே பணம் அப்படியே இருக்கும். அங்கே ஒரு கணக்கப்பில் கணக்கு எழுதி வச்சிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்கய்யா. அங்கே அது ரிசர்வ் பேங்க் கிடையாது. ஏன்னா கஜானா காலி, காசு இல்லை. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் வேணும், நிதி அமைச்சர் வேணும்? இதை நாங்களே சொல்லிட்டோமே. இவ்வளோ கோடி கடன் வாங்கி வச்சுருந்தாங்க அதிமுக, இவ்வளோ கோடி மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், இன்றைக்கி இவ்வளோ நிதி சுமை இருக்குது. இத்தனையும் தாண்டி தான் இந்த தமிழக மக்களுக்கு இவ்வளவு நல்ல திட்டங்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சு முடிச்சிருக்காரு. இதை நாங்களே சொல்லிட்டோமே. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கியா? நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு புது வழி இருக்குது, நாங்கள் எப்படியா கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிங்கய்யா. அதான் ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி பிளாக்கில் டிக்கெட்டு விற்று அப்போ 500 கோடி 1000 கோடி சம்பளம் வாங்கி மக்களை ஊரை ஏமாற்றி சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக வீட்டில் தானே இருக்குது, எடுத்து கொடுங்க. அதான் இதுக்கு முன்னாடி தேர்தலில் பிரச்சாரத்திலே உங்கள் தாவேக்க தொண்டர்கள்லாம் சொன்னாங்களே, ஏங்க கவர்மெண்ட் காசில் எங்கள் தளபதி கை வைக்க மாட்டாருங்க, அவர் சொந்தமாக உழைச்ச காசை மக்களுக்கு கொடுப்பாருங்க, கவர்மெண்ட் பைசா 5 பைசா யார் பைசா எடுக்க மாட்டார் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்களே. அந்த அம்மாலாம் இப்போ இருக்குதானே தெரில, எடுத்து கொடுக்க வேண்டியதான். அப்போ உங்கள் விஜய் உயிரென்னா வரவா, வாங்க உயிர் வேணா வரவா. இப்போ பாடட்டுமா? உங்கள் விஜய் எங்க உயிரை எடுக்க வந்தா, எங்க இருந்து வந்தா, உங்கள் விஜய் எங்க உயிரை எடுக்க எங்க இருந்து வந்தாய். ஐயோ பாட்டா வாடுறீங்க. வெள்ளை அறிக்கை இத்தனை ஆயிரம் திட்டங்களை கொண்டு வந்தாலும் தனி மனித வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழகத்தை 2வது இடத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தொழில்துறையில் இடத்துக்கு கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஓடி வந்தாரே அத்தனை கம்பெனி தமிழகத்தை நோக்கி. இன்னைக்கு நீங்கள் ஆட்சி அமைச்ச பிறகு ஓடி போகுது அத்தனை கம்பெனி வெளியூருக்கு, ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு ஓடுறான், தலைதிரிக்க ஓடுறான். என்னையா அப்படி ஓடுறாங்களே அப்படின்னு கேட்டால், ஐயோ அங்கே ஒரே கரண்ட் கட்டாம்பா வேலைக்கு ஆகாதுன்னு ஓடுறான். இந்த லட்சணத்தில் தான் உங்கள் ஆட்சி இருக்குது. சரி பண்ணுங்க, வருமானத்தை உருவாக்குங்க. வருமானத்தை உருவாக்கி நிதியை கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க. அதை விட முக்கியம், நீங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்னும் 2500 ரூபா தரல. ஆமாம்மா, நான் வேறு பார்ப்பேன்,
நான் வேறு பாப்பாவுக்கு கல்யாணம் வேறு வைக்கணும், அந்த நகை வேறு பட்டு புடவை வேறு தர வேண்டியது இருக்கிறீங்க, மாமன் சீர் வேறு அவன் வேறு கல்யாணம் பண்ணி போய்ட்டு அப்புறம் மாமன் சீர் வேறு தர வேண்டியது இருக்குது. பாருங்கள் சீக்கிரம் அந்த 2500 காசை முதல்ல போடுங்க, 6 சிலிண்டரை கொடுங்க. ஐயோ, கொஞ்சமாவது உங்கள் ஆட்சியில் நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா எப்போ செய்ய போகிறீங்கன்னு தெரியலையா? எப்படி இந்த வெள்ளை அறிக்கையை விட்டு விட்டு அப்படியே தற்குறிச ரீல்ஸ் போட விட்டு நீ காசு இல்லை நிதி பற்றாக்குறை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இதற்கு காரணம், இது முத்துவேல் ஸ்டாலின் தான் சாரணன், இப்படியே இந்த 5 வருஷம் இதே வெள்ளை அறிக்கை மாதம் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுட்டு தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களோ? விடவே மாட்டோம். இத்தனை நல்லது செய்த எங்கள் தலைவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றி ஃப்ராடு செய்து பித்தலாட்டம் செய்து மக்களை மடமாற்று செய்து கவர்ச்சியை காமித்து ஆட்சிக்கு வந்த இந்த ஜோசப் விஜய் என்ற அந்த மனிதரையும் அவரோடு சேர்ந்து ஃப்ராடு பண்ணி மக்களை ஏமாற்றின அத்தனை தாவேக்க தற்குறிசி விட்டவே மாட்டோம். கேட்போம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், பதில் சொல்லணும். பதில் சொல்கிறத விட்டுட்டு வெள்ளை அறிக்கை வெளியே விட்டு தப்பிக்கலான்னு நினைக்கக்கூடாது, சரியா? இந்த வெள்ளை அறிக்கை முட்டாள்தனமான ஒரு செயல். மக்களுக்கு திட்டங்கள் தீட்டி மக்களுக்கு செலவு பண்ணால் நிதி சுமை ஏற்படத்தான் செய்யும். இதையும் தாண்டி தமிழகத்தை வளர்த்து காமித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பொய் சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டவே முடியாது, சரியா? பொய்யும் புரட்டும் திருட்டு சொல்லி இனி காலத்தை தாவேக்கா ஓட்ட முடியாது. பொய் சொல்கிறத நிறுத்திட்டு, ஃப்ராடு பண்ணுறதை நிறுத்திட்டு, மேடு டசா சிஸ்டரெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக ஆட்சி செய்கிறதுக்கு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியாட்டா போங்க.